உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில். www.newsbar.lk. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் இடையிலான அலாஸ்கா சந்திப்பு முடிவு எட்டப்படாமலே நிறைவுற்றிருக்கிறது. ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அலாஸ்காவில் தனது சிறப்பு விமானத்தில் இருந்து புட்டின் இறங்கி சிவப்பு கம்பளத்தில் நடந்து வரும்போதே காத்திருந்த ட்ரம்ப் கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்றார். இருவரும் கைக்குலுக்கிக் கொண்ட பிறகு ஒன்றாக சிவப்பு கம்பளத்தில் நடந்து சென்றனர். புட்டின் தனக்காக காத்திருந்த ரஷ்ய அதிபருக்கான காரை விடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் இணைந்து அவரது காரிலேயே சந்திப்பு நடக்கவிருந்த இடத்திற்கு சென்றார். அலாஸ்காவில் ட்ரம்ப், புட்டின் ஆகிய இருவரும் தனியே சந்திப்பார்கள் என்றே முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடைசி கட்ட மாற்றமாக அமெரிக்கா, ரஷ்யா இருதரப்பில் இருந்தும் தலா 3 பேர் இந்த சந்திப்பில் பங்கேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. ட்ரம்ப், புட்டின் அல்லாத மற்ற 4 கடந்த பிப்ரவரியில் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைதியை நாடுதல் மற்றும் அலாஸ்கா 2025 என்று எழுதப்பட்ட பின்னணியில் உச்சி மகாநாட்டில் புட்டினும் ட்ரம்பும் ஒருவருக்கொருவர் அருகில் அமர்ந்திருந்தனர். மூடிய கதவுகளுக்கு பின்னால் சுமார் 3 மணி நேர பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு டொனால்ட் ட்ரம்பும் புட்டினும் ஒன்றாக செய்தியாளர்களை சந்தித்தனர். மேடையின் பின்னணியில் சமாதானத்தை தொடர்தல் என்று எழுதப்பட்டிருந்த ரஷ்ய மற்றும் அமெரிக்க கொடிகள் அருகருகே வைக்கப்பட்டிருந்தன. ட்ரம்ப் புட்டினுக்கு செய்கை செய்து அவரை முதலில் பேசுமாறு கேட்டுக்கொண்டார். புட்டின் ட்ரம்பை அண்டை நாட்டவர் என்று கூறி வரவேற்றதாக கூறினார். அமெரிக்காவும் ரஷ்யாவும் கடல்களால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் நெருங்கிய அண்டை நாடுகள் என்று புட்டின் குறிப்பிட்டார். வெறும் 4 கிலோமீட்டர் மட்டுமே தொலைவில் அமெரிக்கர்கள் உள்ளனர். நாங்கள் நெருங்கிய அண்டை நாடுகள், அது ஒரு உண்மை என்று அவர் தொடர்ந்தார். கைகுலுக்கிய போது அவர் ட்ரம்பிடம் ஹலோ அண்டை நாட்டவர் என்று குறிப்பிட்டதாக புட்டின் தெரிவித்தார். 1800களின் நடுப்பகுதியில் அமெரிக்காவிற்கு விற்கப்படுவதற்கு முன்பு ரஷ்யாவின் ஒரு பகுதியாக இருந்த அலாஸ்காவின் வரலாற்றை புட்டின் விவரித்தார். அமெரிக்க மாநில ரஷ்ய தேவாலயங்கள் இருப்பதை அவர் குறிப்பிட்டார். செய்தியாளர்களிடம் கூறினார், இந்த பாரம்பரியம் பரஸ்பர நன்மை பயக்கும் மற்றும் சமமான உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்பவும் வளர்க்கவும் உதவும் என்று நான் நம்புகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். ட்ரம்புடனான சந்திப்பை தாமதமாக நடந்த ஒன்று என்று புட்டின் குறிப்பிட்டார். மேலும் தொடர்ந்து பேசிய புட்டின், 2 நாடுகளுக்கும் இடையே சில ஆண்டுகளாக எந்த உச்சி மகாநாடும் இல்லை என்றும் இருதரப்பு உறவுகள் பனிப்போருக்கு பிறகு மிக மோசமான நிலைக்கு சென்று விட்டன என்றும் கூறினார். மோதல் போக்கில் இருந்து உரையாடலுக்கு மாற வேண்டிய நேரம் இது என்று கூறிய அவர் இந்த சந்திப்பை நீண்ட காலமாக தாமதமாகிவிட்ட ஒன்று என்று குறிப்பிட்டார். தனக்கும் ட்ரம்பிற்கும் பல வெளிப்படையான தொலைபேசி அழைப்புகள் இருந்ததாகவும் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் உரையாடலை தொடர்ந்ததாகவும் புட்டின் தெரிவித்தார். யுக்ரைன் பற்றி புட்டின் குறிப்பிட்டது என்ன? யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர போர் மூண்டதற்கு அடிப்படையான முதன்மை காரணங்கள் நிற்கப்பட வேண்டும் என்று புட்டின் தெரிவித்தார். தங்களது விவாதத்தின் மைய பிரச்சினை யுக்ரைன் மோதல் என்று புட்டின் கூறினார். நீடித்த மற்றும் நீண்டகால தீர்வை ஏற்படுத்த மோதலுக்கான முதன்மை காரணங்களை நாம் அகற்ற வேண்டும். யுக்ரைனியர்களும் ஐரோப்பியர்களும் சமாதான செயல்முறையில் தலையிடக்கூடாது என்றே தீர்மானிப்பார்கள் என்று நம்புவதாகவும் புட்டின் கூறினார். ட்ரம்பின் முயற்சிக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் என்ற புட்டின், இருதரப்பினரும் முடிவுகளை சிறப்பாக நோக்கியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறினார். ட்ரம்ப் தனது நாட்டின் நலனில் தெளிவாக அக்கறை கொண்டுள்ளார். அதே நேரத்தில் ரஷ்யாவிற்கு அதன் சொந்த நலன்கள் இருப்பதை புரிந்து கொள்கிறார் என்றும் கூறினார். அமைதி ஒப்பந்தம் பற்றி ட்ரம்ப் கூறியது என்ன? புட்டினை தொடர்ந்து பேசிய டொனால்ட் ட்ரம்ப், தானும் புட்டினும் ஒரு பயனுள்ள சந்திப்பை நடத்தி சில முன்னேற்றங்களை அடைந்துவிட்டதாக கூறினார். நேட்டோ கூட்டாளிகள் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உட்பட மற்றவர்களை அழைப்பேன், ஏனெனில் முடிவில் இந்த ஒப்பந்தத்திற்கு அவர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் வரை எந்த ஒப்பந்தமும் இல்லை. பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது, ஆனால் நாங்கள் ஒப்பந்தத்தை எட்டும் நிலைக்கு செல்லவில்லை என்றும் கூறினார். அதிபர் புட்டினுடன் எனக்கு எப்போதும் அருமையான உறவு இருக்கிறது. அவர் தங்கள் சந்திப்பை மிகவும் பயனுள்ள என்று குறிப்பிட்ட ட்ரம்ப், சில விஷயங்கள் இன்னும் முடிவு செய்யப்பட வேண்டும் என்றார். ஆனால் மேலும் முன்னேற்றம் ஏற்பட மிக நல்ல வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறினார். வாரத்திற்கு ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்படுவதை இருவரும் தடுப்போம் என்று ட்ரம்ப் கூறினார். நான் விரும்புவதைப் போலவே அதிபர் புட்டினும் அதை காண விரும்புகிறார் என்றும் கூறினார்.
புட்டினுக்கு நன்றி கூறி செய்தியாளர் சந்திப்பை ட்ரம்ப் நிறைவு செய்தார். நாம் மிக விரைவில் மீண்டும் பேசுவோம், குறிப்பாக உங்களை மிக விரைவில் சந்திக்கலாம் என்றும் ட்ரம்ப் கூறினார். அதற்கு அடுத்த முறை மாஸ்கோவில் என்று புட்டின் ஆங்கிலத்தில் பதிலளித்தார்.